சிவாய நம. தந்திரம் 8 பாடல் 2131. காயும் கடும்பரி கால் வைத்து வாங்கல் போல் சேய இடம் அண்மை செல்லவும் வல்லது. காய துகிர் போர்வை ஒன்று விட்டு ஆங்கு ஒன்று இட்டு ஏயும் அவர் என்ன ஏய்ந்திடும் காயமே. இதோட பொருள் பார்க்கலாம். இப்போது எப்படி ஒரு குதிரை தூரத்தை பொருட்படுத்தாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காற்று போல வேகமாக போகிறதோ, அது போல் இந்த உயிர் இந்த உடலாகிய போர்வையை களைஞ்சிட்டு எத்தனை தொலைவுக்கு அப்பாலும் கூட இன்னொரு உடலில் அது பொருத்தி கொள்ளும். உயிர் பிறந்ததுக்கு அப்புறமா நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்த பாடலையும் நம்ம பார்க்கலாம். இங்கே நாகம் உடல் உரி போலும் நல் அண்டசம் ஆக நாணவில் காணா மறந்தார் போலும் ஆகும் அரண் அருளாலே சென்று அங்கங்கு ஏகும் இடம் சென்று இரு பயன் உண்ணுமே. எப்படி ஒரு நாகம் தோல் உரிக்கிறது போல, ஒரு முட்டை ஓட்டில் இருந்து குஞ்சு வர்றது போல, கனவுல கண்ட விஷயம் எல்லாம் முழிக்கிறப்ப மறந்து போகிறது போல, வெவ்வேறு பிறவிகளில் உயிர் தோன்றினாலும் வினை பயன்கள் அனுபவிச்சே தான் தீரணும். அதாவது இங்கே நாகம் ஒன்று தான், அது தோல் தான் மாறி இருக்கிறது. பறவையும் ஒன்று தான், முதல்ல முட்டை கூட்டில் இருந்தது, அதுக்கப்புறம் அது அதோட கூட்டுக்கு வந்துடுது. உயிரும் அது மாதிரி தான், மறுபிறவி எடுக்கிற போது உடம்பு மட்டும் வேறு வேறு ஆகுது, அதே மாதிரி இடம் வேறு வேறு ஆகுது. கனவு போல் நம்ம முந்தைய பிறவிகளோட ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போகிறது. ஆனாலும் அந்த உயிர் சேர்த்து வச்சிருக்கிற அதோட வினைகளை அது அனுபவித்து கரைச்சாக தான் வேண்டும். அதுக்காக மீண்டும் மீண்டும் பிறவிகள் அது எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பிறவிகள் எப்போ முடியும்? அதுக்கும் திருமூலரே இன்னொரு பாடலில் பதில் சொல்கிறாரு. ஆணவம் கண்மம் மாயை போன்ற மலங்களை நீக்கி எப்போ இந்த உயிர் பக்குவம் அடைந்து சிவத்தன்மை அடைகிறதோ அப்போ அதுக்கு முக்தி வாய்க்க பெற்று இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்படி பக்குவம் அடையாத உயிர் அது சேர்த்து வச்சிருக்க வினைகளை கரைக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். நம்ம இங்கே ஒன்று கவனிக்கணும். நம்ம ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை தான் பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அது என்னென்னா, இந்த மும்மலங்களில் இருந்து விடுபட்டு இறைவனை அடையணும். இதுதான் இதோடைய கோர் கான்செப்ட். அதுதான் இந்த விஷயத்தை தான் பல பாடல்களில் பல டிசைனாக நமக்கு குருமார்கள் திருமூலர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா குருமார்களும் இதே ஒரு விஷயத்தை தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது நம்ம மண்டைக்குள்ளே அதை திணிச்சிட மாட்டோமான்ட்டு அவங்க மெனக்கெட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த குருமார்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளே பக்குவப்படுத்திக்கணும். எப்படி பக்குவப்படுத்தணும்? நம்ம அறியாமையோட குணங்கள் 6 பார்த்துருந்தோம், அதை நம்மக்கிட்ட இருந்து அகற்றணும். அப்புறம் இயமம் நியமம்னு சொன்னாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நிறைய இறை சிந்தனை செய்யணும், இறை பற்றி பேசணும், இறை பற்றி பாடல்கள் படிக்கணும், இறை பக்தியில் நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். நிறையா இறை புத்தகங்கள் இறை சம்மந்தமான புத்தகங்கள் வாங்கி படிக்கணும், தியானம் பண்ணணும். நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா இப்படி நம்ம பண்ணுறப்போ நான் எனக்குங்கிற அந்த ஆணவத்தை நம்ம முன்னிறுத்தாமல் இறைவனை முன்னிறுத்துகிறோம். இந்த ஆணவங்கிற முதல் மலத்தால் தான் நம்ம இவ்வளவும் அனுபவிக்கிறோம். அதனால் நம்ம இந்த அறியாமைகள் எல்லாத்தையும் விளக்கிட்டு நியமங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை முன்னிறுத்தாமல் இறையை முன்னிறுத்துகிறப்போ நமக்கு நம்ம மனம் பக்குவப்பட்டு இறை ஞானத்தை பதிஞானத்தை உணர்றதுக்கான தகுதியை நமக்கு பெற முடியும். அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். நன்றி.